அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வ ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம அர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இஸ்லாஹ் வ இக்லாஸ் வ ஹுஸ்னல் காத்திமா. ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وفي அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன் வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன் ஃபவரப்பிஸ் ஸமா வல் அர்த் இன்னஹு லஹக்குன் மிஸ்ல மா அன்னகும் தன்திகூன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மெய் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் அருள் நிறைந்த ரஹ்மத்திற்குரிய நிலைகளில் நம்மை அவ்வப்போது குதூகலமாக வாழச் செய்து நம்முடைய பாவங்களை கரித்து அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது பச்சாதாபப்பட்டு அவனை நெருங்குவதற்குண்டான ஆயத்தங்களை அதிகமாக கடைபிடிக்க அமலின் மூலமாக நமக்கு தூண்டுதல் செய்யப்படுகின்றது. அமல் என்பது ஒருபுறம் நன்மையை அள்ளி கொடுத்தாலும் மறுபுறம் தீமைகளை வெளியாக்கக்கூடியதாக இருக்கின்றது, தீமைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது, தீமைகளை நம்மிடத்தில் அண்ட விடாமல் செய்கின்றதாக இருக்கின்றது. அமல்களிலே மிகச்சிறந்த அமல் முதலில் தொழுகை, பிறகு குர்ஆன் ஓதுதல், அதற்கு பிறகு இன்னும் கடமையாக்கப்பட்ட சில கடமைகள். மனிதன் எத்தகைய நிலைகளிலே அவன் அமல் செய்ய முற்படுகின்றான்? தனக்கு சாதகமான அமலை செய்கின்றானா, அல்லது தனக்கு வேதனை வருகின்ற அதாபுகளை நீக்கிக் கொள்வதற்கு அமல் செய்ய முயற்சிக்கின்றானா, அல்லது நம்மை படைத்த கடமைக்காக அவன் சொன்னான் என்பதற்காக அமல் செய்கின்ற முற்படுகின்றோமா? இவைகளையெல்லாம் நல்ல முறையில் ஆழ்ந்து சிந்தித்து ஆய்வு செய்து நாம் தவறின் பக்கம் சென்று விடாமல் மிக தூய்மையாளர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்வதே பிரதானமான அருள்களில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. என் உயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது, சல்லு கமா ரஅய்துமூனி சல்லு, நீங்கள் தொழுகுங்கள், தொழுகும் முன் நான் எப்படி தொழுகின்றேன் என்பதை கவனித்து பிறகு அதே போன்று நீங்கள் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கடமைகள், கட்டளைகள் பல்வேறாக நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடமைகளிலே தலை சிறந்த கடமை இஸ்லாத்தில் நாம் பிசகு செய்யாமல் இருப்பது. நாம் நமது தவறுகளை களைந்துவிட்டு அந்த தவறுகளை நாம் செய்யாமல்
அவைகளை நாம் தன்னை கொண்டு தற்காத்து கொள்வது. இவைகளிலே மிகச்சிறந்த நல் அமல் எது என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை அஞ்சுவது. ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க, மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபலஹு குல்லி ஷை. அல்லாஹ்வை உள்ளச்சம் கொண்டு ஒரு மனிதன் அஞ்சுகின்ற பொழுது உலகத்தில் உண்டான சகலமும் அவனை பார்த்து அஞ்சக்கூடியதாக இருக்கு. அப்போ படைப்பீனங்களுக்கு நாம் அஞ்சுதல் என்பது கூடாது, படைப்பீனங்களுக்கு வழிபடுதல் என்பது கூடாது, படைப்பீனங்களை உயர்வாக நாம் கருதிவிடக்கூடாது. படைத்தவனாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா சொன்னதை நாம் நமது வாழ்விலே சிறமேற்கொண்டு நாம் அவைகளை மென்மையாக, உண்மையாக, பொறுமையாக, நிரந்தரமானதாக நாம் செய்ய முற்பட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருள் நமக்கு நிறைந்து காண அல்லாஹ் அருள் செய்து கொண்டிருப்பான். தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை பொறுத்தவரை மனிதன் அவன் அன்றாட வாழ்க்கைக்கு தன்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையான அத்தனையும் தேட முயற்சித்து கொண்டே இருக்கின்றான். மரண வாழ்வு ஒன்று, மரணத்திற்கு பிறகு கபரிலே அடக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அதற்கு பிறகு எழுப்பி கேள்வி கணக்கு கேட்கப்படும். அத்தகைய நிலைகளில் நாம் என்ன பதில் சொல்வோம் என்பதை மறந்தவனாக இந்த மனிதன் இங்கே உலகத்தில் வாழ்கிறான். அப்ப இவனுடைய சூழல்கள் எப்படி அமையும்? நம் உயிர் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளில் மலர்ந்த அமல்கள் எத்தனை வகைகளில் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதனை நாம் ஆய்வு செய்து அந்த அமல்களை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். அதனால தான் ஒரு முறை என் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு தோழர், 2 கண்களும் நேத்திரங்களும் தெரியாத ஒருவர், உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 நேத்திரமும் தெரியாது. பகலிலே நான் தொலை வந்து விடுகின்றேன், இரவுகளிலே தொலை வருவதற்கு காற்று பூச்சிகளும் தடுமாறக்கூடிய நிலைகள் இருக்கு, எனக்கு வெளிச்சம் இல்லையே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அனுமதி கேட்டாங்க. நான் இல்லத்தில் தொழுது கொள்ளலாமா? இப்போ நம் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அப்போ திருப்பி அழைத்து அவர்களை கேட்டார்கள், பாங்கு சத்தம் உங்களுடைய காதில் விழுகின்றதா? விழுந்தால் நீங்கள் முடிந்தளவு நடந்துவிட முடியுமா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்ன உடனேயே தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் பள்ளியிலே வந்து தொழுவது சிறந்தது என்று குறிப்பிட்டார்கள். அமலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய நோக்கம் கொடுத்ததனுடைய முக்கிய மூல காரணம் என்ன என்று சொன்னால், நம்மை படைத்தோனாகிய அல்லாஹுவை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லா துறையிலையும் நம்மை முற்படுத்திவிட்டு நம்முடைய காரியங்களை, குடும்ப காரியங்களை, மனைவி மக்களுடைய காரியங்களில், தொழில் ரீதியான வீடு கட்டக்கூடிய எல்லா காரியத்தையும் நாம் முற்படுத்திவிட்டு இந்த தொழுகையிலே மற்றும் அமல்களிலே மட்டும் அசால்ட்டு செய்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையின் பரிபூர்ணத்தன்மை ஆமன்னா பில்லா, ஆமன்னா நாம் தேர்ந்தெடுக்க அங்கே முயற்சிப்பது என்பது கிடையாது. ஆகினால்தான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பது எதற்கு? நம்மை படைத்தவன் அல்லாஹ், நம்மை போஷிப்பவன் அல்லாஹ், நம்முடைய அனைத்து காரியங்களையும் தேவைப்படுத்தி பூர்த்தியாக்குபவன் அல்லாஹ். அப்போது அல்லாஹ் அனைத்தையும் பூர்த்தியாக்கும் போது அவன் இட்ட கட்டளையை சரியாக நாம் செய்து முடிக்க வேண்டுமா இல்லையா? இதில் இன்றைக்கு நாம் பங்கம் விளைவித்து கொண்டு குருட்டு காரணங்களை சொல்லிக்கொண்டு குருட்டு கோழி தவிடை மிழுங்குவதை போன்று இந்த உலகத்திலே நாம் நமது காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சோதனைக்கும் வேதனைக்கும் அகப்பட்ட நிலையிலே தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழல். எங்கு நோக்கினும் முஸ்லீம்களுக்கு தோல்வி, எங்கு நோக்கினும் முஸ்லீம்களுக்கு இன்னல், எங்கு நோக்கினும் முஸ்லீம்களுக்கு முன்னேற்றங்கள் இல்லை, எங்கு நோக்கினும் முஸ்லீம்களை இன்றைக்கு குறை கூறப்படுகின்றது. இதற்கு காரணம் நாம்
நமது ஈமான் என்னும் கொள்கையில் சரியான பிடிப்பு இல்லாத ஒரு காரணங்கள் தான் எள்ளி நகையாடுகின்ற எளியவர்கள் நம்மை சீண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வப்போது வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய தளிப்பெரும் கருணையும் சிறப்பும் நமக்கு இல்லை என்றால் மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா, ஒரு வயலும் நம்மளை சுத்தம் செய்ய முடியாது, ஒரு வயலும் நமக்கு உதவவும் வர முடியாது. அப்போ நாம் எந்த அளவுக்கு நமது வாழ்வை கணித்து சீர்திருத்தத்திற்குரிய வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்கணும். நாம் இந்த அற்ப காலங்களில் 60, 70, 80, 100 வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையில் இதற்கு தேவையான அத்தனையும் உபரியாக சேமித்து மண்ணுக்கடியில், பேங்கில், கல்லாவில் அல்லது இரும்பு பொட்டிகளிலே நகைகளாக பணங்களாக நாம் சேமித்து வச்சுக்கிறோம். நாமும் அழிந்து, குடும்பமும் அழிந்து, நம்முடைய வாரிசும் அழிந்து சென்று விட்டால் இதெல்லாம் யாருக்கு செலவழிக்க போகிறான்? நல்ல கை நிறைய சம்பாரியுங்கள் ஹலாலாக. 3 1 பங்கு அல்லாவுக்கு செலவு செய்யுங்கள், 1 குடும்பத்துக்கு செலவு செய்யுங்கள், 1 தீனுடைய முன்னேற்றத்திற்காக ஏழை எளியோர்களுக்கு செலவு செய்யுங்க. மரணிக்கும் போது அவருடைய ரிஸ்க் அல்லாட்ட இருக்கு. நீங்கள் என்ன சேமிச்சு வைக்கிறது? அங்கே சொத்து இருக்குது, இங்கே சொத்து இருக்குது, ஊட்டியில் இருக்குது, கொடைக்கானலில் இருக்குது, எல்லா இடத்துலையும் சொத்து இருக்குது. சொத்துக்கு பேர் அடுத்த பேர் சூத். சொத்து, சூத், சொத்தை. இந்த 3மே என்ன நிலை உடையதுன்றதை பார்த்துக்குங்க. தமிழில் சூத்துண்டுவாங்க. சூத் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கழிவுகளை கொட்டக்கூடிய இடத்திற்கு தமிழில் சொல்லக்கூடிய, இது ஒரு கெட்ட பேச்சு இல்லை, தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சொத்தை என்று சொன்னால் வரக்கூடிய அத்தனையும் வீணானது. சொத்தடா, அதை தூக்கிடடா, அந்த பணம் இனிக்கலடா, வண்டு வருது, சொல்கிறோமா இல்லையா சொத்தை? இந்த சொத்துக்கள் எல்லாம் சொத்தைகளாக மாறிவிட்டால் சூத்துக்கடியில் தான் உட்காரும். இப்போ நிறையா வீட்டில் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் நடுவில் குழி தோண்டி எல்லாத்தையும் போட்டு பிதைச்சிருவாங்க. மனுஷனை தான் பிதைக்கிறாண்டா, பணம் காசு நகைகளை பிதைச்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட 5-6 சமுதாயத்துக்கு பிறகு அந்த இடத்த வாங்கி, அந்த வயலை வாங்கி நோண்டும் போது புதையல்டுவான். அட குப்பக்கா புருஷனுங்களா, கூறுகட்ட வயல்களா, அது புதையல் இல்லை, திருட்டுத்தனமாக புதைத்து வைத்த காசு. முன்னோர்கள் சென்று விட்டார்கள், பின்னோர்கள் அதை அனுபவிக்கிறாங்க. ஏன் அதை நல்ல நிலையில் ஹயாத்தாக இருக்கும்போது ஏழை எளியோர்களுக்கு, மார்க்கத்திற்கு, தீன் வளர, குமர்களுக்கு, படிப்புகளுக்கு செலவு செய்து சிறப்பாக வாழ்ந்தால் செத்த பிறகு உன்னுடைய கபறுகள் சீரியல் செட்டு போட்டு மணமகள் இல்லத்தை போன்று ஜோவடிக்கப்படும் என்பதை நீ மறந்துடக்கூடாது. என்னங்க கபூரில் ஜோவடிச்சு என்ன செய்ய? முதவிக்கு பிறந்தவனா? மரணத்தின் பூமாலை உனது கழுத்திலே சூடப்பட்டிருக்கின்றது, அது மஹ்ஷரின் மணமாலையாக மாற்றப்படும் கபரில். எழுதி வச்சுக்க. எவனோ ஒரு வார்த்தை சொன்னால் ஆடுறான், மலைத்துளி உயிர் துளின்றவனா ஆடுறான் தூக்கிட்டு, பேண்டை குட்டி கழுவாதவங்க சொன்னான். ஏண்டா, உனக்கு மரணத்தின் பூமாலை கழுத்தில் சூடப்பட்டிருக்கின்றது, அது மஹ்ஷரின் மணமாலை என்ற அந்த வார்த்தை இது வரைக்கும் உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். யாரு? ஹக்குல் இஸ்லாம், தீனுல் இஸ்லாத்தில் உள்ள மக்களுக்கு. மற்றவனை பற்றி டோன் இல்லாதவங்க, ஆள் இல்லாத டோன் பறக்குதுன்றான். அங்கே அதே மாதிரி தான், எந்த உதவியும் இல்லாமல் ஆள் இல்லா டோனை போன்று அங்கே பறக்க ஆரம்பிச்சிருவான். குண்டுகள் தாக்குற மாதிரி அவனை ஷைத்தான் நரக எரி கொல்லிகளால் தாக்கி இழுப்பான். ஃபீ நாரி ஜஹன்னம துக்வாஹும், துர்நாற்றம் அளிக்கக்கூடிய ஜஹன்னத்தில் மனிதர்களை உருட்டி எரியப்படும் பாவிகளை. அப்போ என்ன செய்வான்? இந்த உலகத்தில் 3 விஷயத்துக்காக நாக்க தொங்க போட்டு அலைகிறான். ஒன்று மனைவி மக்களின் மனோ இச்சைக்காக, 2வது உலக வாழ்வின் பொருளாதார சேமிப்புக்காக, 3வது நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம் என்று நோயை நீக்கி சுகாதாரத்திற்காக. இது 3 நிச்சயமாக கிடைக்காது, நிரந்தரம் அல்ல.
தன்னைத்தான் சீர்திருத்தாதவரை தன்னில் ரஹ்மானை ரப்புல் இஸ்ஸாவின் ரசூலை அடையவே முடியாது. அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுடைய உள்ளத்தில் கல்வி நீங்கள் நோட்டமிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களுக்கு ரிஸ்க் தருபவன் அல்லாஹ், உங்களுக்கு ஹயாத்தை நீடிப்பவன் அல்லாஹ், உங்களுக்கு நோய் நொடி விட்டு மரணிக்க செய்து குன்ன வைப்பவன் அல்லாஹ். அப்போ நீங்கள் நப்ஸை பாருங்க, என்ன இருக்குது நப்ஸில்? 3 தான் இருக்குது. ஒன்று உலக வாழ்க்கை, 2வது மனைவியுடைய பிள்ளை குட்டிகளுடைய சொத்து சுகங்களுடைய மனோ இச்சை, 3வது சுகாதார வாழ்க்கையை தேடி அலையுது. இது 3 நிச்சயமாக நிரந்தரமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடியது அன்று. நாம் சிந்திக்கணும். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய ரிஸ்குகள் நிர்ணயிக்கப்பட்டது விண்ணில் இருக்கின்றது, வானத்தில் இருக்கின்றது. வமா தூஅதூன், உங்களை படைக்கும் முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாதா கொடுக்கப்பட்ட அந்த ரிஸ்க் இந்த பூமியிலே உங்களுடைய ஹயாத்தில் வந்தே தீரும், கிடைத்தே தீரும், உங்களை விடாதுன்ட்டான்ல சொல்கிறான். மலை மாதிரி இல்லைப்பா, விவசாயங்கள் இல்லை, பழங்கள் இல்லை, காய்கறிகள் இல்லை, விலைவாசிகள்லாம் உயர்ந்துக்கிட்டு போகுது. காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வை மறக்கும்போது அல்லாஹ் நம்மளை மறக்கும் நிலைதான் இந்த மூல உயிர்த்துளி மலை. அதிகமாக கொடுத்தாலும் மண் உளுந்து போயிடும், குறைச்சி கொடுத்தாலும் பத்தாது, லிமிட்டாக அல்லாஹ் கொடுத்தாலும் போதுமான நிலை இல்லை. அல்லாஹ் ரஹமத்து செய்த மலை என்பது வேறு. அந்த மலையுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், மழை பெய்யும் போதே குழு குழுண்டு ஏசி மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரத்தில் இந்த பூமி அது ஏசியாக மாற்றப்படும். அதன் மூலமாக வரக்குன்கின்ற அந்த மலை துளியின் உயிர் துளி உயிர் பெற்றதாக இந்த பூமியில் இருக்கும். யுஹையில் அர்த பஅத மௌத்திஹா, இந்த பூமி செத்து காஞ்சு வறண்டு வெடித்து கிடந்த போது இந்த பூமியை யார் ஹயாத்தாக ஆக்கியது? அந்த ஹயாத்தாக்கியவன் அல்லாஹ். அப்போ வஃபில் அர்லி ஆயாத்துன் லில் மூக்கினீன், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த ஆயாத்துக்களில் முக்கியமான சாரம்சங்களை அல்லாஹ் ஒளிச்சு வச்சிருக்கான். உங்க நஃப்ஸில் பாருங்க தெரியாது, கல்பில் பாருங்க தெரியும். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா தூஅதூன், உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த ஹயாத்தில் உள்ள ரிஸ்க் உங்களை வந்து அடைஞ்சிடும். ஒரு நாளுடைய உணவு இவன் சாப்பிட்ணுண்டா கூட அன்னைக்கு இரவு முழுக்க எல்லாம் பகல்ல இருந்து சாப்பிட்டு முடிக்காத வரைக்கும் இவனுக்கு ரூஹு போவாது. எனவே ரப்பிஸ் ஸமாஇ வல் அர்ல், வானம் பூமியினுடைய ரப்பு, இன்னஹு லஹக்குன், அவன் உண்மையானவன். மிஸ்லமா அன்னக்கும் தன்திகூன், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களோடு பேசுவதை, நீங்கள் அல்லாஹ்வோடு பேசுவதை, இந்த உலகம் உங்களோடு பேசுவதை காணுவீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூவெரும் முத்தான ஆயத்துக்களில் எவ்வளோ பெரிய ஒரு கருத்து அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கான் என்பதை நாம் சிந்தித்து தெளிவு பெற்று வாழ்வதற்குண்டான வாழ்வை நாம் சீர் அமைத்து, நாம் மறுபுணர்வு என்பதை போன்று நம்மை நாம் சரியான முறையில் சீர்திருத்தி உண்மை விசுவாசிகளாக ஆக்கிக்கொள்ள நாம் நம்மை சரி செய்து கொள்வோமாக. உலகத்தையும் உலகப் பொருள்களையும் உலக வாழ்வின் அந்த அலி பொருள்களையும் அதிகமாக நேசிக்காமல் அல்லாஹ் ரசூல் சொன்னதின்படி நேசித்து அளவுகளோடு வாழ்ந்து ஈமான் ஈகான் ஃபௌசன் என்ற அடிப்படையிலே 3 நிலைகளையும் வெற்றி பெற்றவர்களாக நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.